குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இந்த பிளவ வருடத்தில் குரு வக்ர நிலை அடைகிறார். சரி, இந்த வக்ரம்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வதுன்னு அர்த்தம். ஆனால் பின்னோக்கி செல்வதுன்னா இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி அப்படின்னும் போது அதே இடத்திலேயே பின்னோக்கி தான் செல்கிறார், மகரத்துக்கு செல்லவில்லை. சரி, இதனால் என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரு முதல்ல பார்த்திங்கன்னா மகரத்தில் இருந்தார். மகரத்தில் இருந்து அதிசாரமாக இப்போ கும்பத்தில் வந்திருக்கார். கும்பத்தில் இப்போது வக்ரம் பெற்று இப்போது 120 நாட்கள் இந்த இடத்துல அவர் வக்ரம் பெறுகிறார். மீண்டும் மகரத்துக்கே செல்வார். மீண்டும் மகரத்துக்கு அந்த இடத்துல 30 நாட்கள் அந்த இடத்துல பயணம் செய்வார். அதன் பிறகு மீண்டும் கும்பத்துக்கு வருவார். கும்பத்துக்கு அந்த இடத்துல ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார். சரி, இப்போது இந்த வக்ரம் எப்படி, எந்த தேதியில் அவர் வக்ரம் ஆகிறார், இந்த வக்ரத்தினால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த நவக்கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் தான் நமக்கு பெரிய கிரகம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 3 ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நோய் நொடிகள், நிறைய இழப்புகள் இதெல்லாம் தான் ஏற்படும். இது இந்த காலத்தில் அப்படின்னு கிடையாது, காலம் தொன்று தொட்டு இப்படி தான் நடந்துக்கிட்டு வருது. ஏன்னா குரு அப்படின்றவர் நமக்கு உலகிற்கு இது சாதாரணமாக அப்படின்னு சொல்லலாமே தவிர, தனி மனிதன் வாழ்வில் மிகவும் இது கஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? அப்படி தானே நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரம் பெற்று இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மக்களுக்கு குழப்பங்கள், மக்களுக்கு பாதிப்பு, நோய் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ர நிலை அடைந்து எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம மேஷ ராசியை எடுத்துக்கலாம். சரி, இப்போது மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த குரு வக்ரம் ஆகும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/6/2021 முதல் 18/10/2021 வரை 120 நாட்கள் வக்ரம். 120 நாட்கள் வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது 90 நாட்கள் கும்பத்தில் இருப்பார். மீண்டும் மகரத்துக்கு செல்கிறார். 30 நாட்கள் மகரத்தில் இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களுக்கு குரு பகவான் இப்போது இருப்பது அப்படின்னு சொல்லும்போது 11ஆம் இடத்துல தான் இருக்கார், இல்லைங்களா? 11ஆம் இடம் என்று சொல்லும்போது மேஷராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேஷ ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர். 12ஆம் இடம் என்பது என்ன? விரயஸ்தானம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், இல்லைங்களா? அப்போது 9ஆம் இடத்து அதிபதி 12க்கும் அதிபதியானவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். இப்போ இந்த 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். இந்த இடத்துல வக்ரம் பெறுகிறார். அப்போ வக்ரம் பெற்று அவர் பின்னோக்கி செல்கிறார் அப்படின்றது ஒரு மாயை உருவாக்கினாலும்
மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 12 அப்படின்னும் போது விரயஸ்தானம் இல்லைங்களா? அப்போது 11ஆம் இடத்து அதிபதி 10க்கு செல்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 10ஆம் இடம் என்பது என்ன? 10ஆம் இடம் என்பது குரு அப்படின்னும் போது தொழில் ஸ்தானாதிபதி இல்லைங்களா? ஜீவனஸ்தானம், தொழில், ஜீவனம், கர்மம், இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த இடத்துக்கு இப்போ வர்றதாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது 10ஆம் இடத்துல வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். என்ன அப்படின்னா, இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்போ கும்பத்திலே தான் அவர் இருப்பார். அவர் மாறி மகரத்துக்கு வரமாட்டார். 90 நாட்கள் அங்கே தான் சஞ்சாரம். அதன் பிறகு தான் மகரத்துக்கு வருவார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ எப்பொழுதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சில நிகழ்வுகள் நல்லா இருக்காது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா கெட்ட கிரகங்கள் வக்ரம் பெற்றால் நன்மை நடக்கும், சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் நமக்கு நல்லது நடக்காது அப்படின்றது தான் ஒரு விதிமுறை. ஆனால் இருந்தாலும் இந்த மேஷ ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் 11ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று அந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் இல்லைங்களா? அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். நமக்கு குரு பார்ப்பது தான் நன்மை. குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குரு பார்க்குற இடம் நன்மை அப்படின்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு முயற்சி என்ற ஒரு ஸ்தானத்தையும், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரபாக்கிய ஸ்தானத்தையும், கலத்திர ஸ்தானத்தையும் பார்த்துட்ருக்கார். அப்போது இந்த வக்ர கால நிலையில் விரயம் என்பது குறையும். அதே சமயத்தில் புகழ், கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தருணங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியது. ஆதாயம், ஆடை ஆபரண சேர்க்கை, சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். புகழ் பல வகையிலும் கிடைக்கும், பாக்கியம் பெருகும். அதே சமயத்தில் விரயங்களெல்லாம் குறையக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வக்ரநிலை காலகட்டத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் இது நல்ல ஒரு நேரம், காலம் உங்களுக்கு வந்திருக்கு. இதை பயன்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களும் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பதவியை கெடுப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது 10ஆம் வீட்டில் குரு அசுபத்தையே தருவார் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்மையிலே நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி மேலோங்கும். அதே மாதிரி சில பேர்கள் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். தான தர்மங்கள் செய்வாங்க. ஆன்மீகத்தில் மனம் ஓங்கும். அதே மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு வக்ர காலத்தில் மேஷ ராசிக்கு நன்மையே நடக்கும். இதுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி தானம் கொடுங்க. மேலும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.